துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்று காலையிலும் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கும் ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 நாளாகமம் 12:18. அப்பொழுது அதிபதிகளுக்கு தலைவனான அமாசையின் மேல் ஆவி இறங்கினதினால் அவன், தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள், ஈசாயின் குமாரனே, உமது பட்சமாயிருப்போம். உமக்கு சமாதானம், சமாதானம். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம். உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார் என்றான். அப்பொழுது தாவீது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை தண்டுக்கு தலைவராக்கினான். இந்த வசனத்திலே தாவீதுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதத்தை அதிபதிகளுக்கு தலைவனான அமாசா என்ற ஒருவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தையின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதிபதிகளுக்கு தலைவன், அவன் இராணுவ வீரன். ஆனால் அவன் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அவர் மூலமாக தீர்க்க தரிசனம் தாவீதுக்கு வருகிறது. என்ன தீர்க்க தரிசனம் அது? அவன் சொல்லுகிறான், ஈசாயின் குமாரனே, உமது பட்சத்தில் இருப்போம். அதிபதிகள் எல்லாரும், இராணுவ வீரர் எல்லாரும், உலகத்திலே தலை சிறந்த மக்கள் என்று சொல்லப்படும் அனைவரும் உமது பட்சத்தில் இருப்போம். உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே கிருபை செய்வார். இன்று நான் ஒரு அனாதை, எனக்கு நம்பிக்கை இல்லை, இந்த உலகத்தில் வாழ எனக்கு வழியே இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் இராணுவங்களின் அதிகாரிகளை உங்களை தேடி வந்து நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொல்லும்படியாக செய்ய போகிறார். You will have friends in key places, in high places, in the government and in the nation. அதோடு கூட உமக்கு சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொன்னார். தாவீதே, உமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். அதோடு கூட யார் யார் உமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சமாதானம். ஆகவே உதவி செய்கிறவர்கள் எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு தாவீதிடம் ஓடி வருவார்கள் என்று சொன்னார். எங்களுக்கும் சமாதானம் வரணும், எங்களுக்கு பாக்கியம் வரணும், இவருக்கு உதவி செஞ்சால் நமக்கு பாக்கியம் வரும் என்று சொல்லிக்கொண்டு ஜனங்கள் ஓடி வரும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். சமாதானம் அப்படியே உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். அதோடு கூட ஜனங்களை பார்த்து, நீங்கள், இவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? இந்த ஆஃபீஸில் யாராவது ஒரு அதிகாரி எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? எங்கள் குடும்பத்தினர் உதவி செய்ய மாட்டாங்களா? இவர் சொத்து வச்சிருக்கிறார், இவர் எனக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டாரான்னு நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க. இனி அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். அவர்கள் வந்து, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தால், நாங்கள் உமக்கு கொடுத்தால் எங்களுக்கு சமாதானம் வருகிறது. ஆகவே கொடுக்கிறோம் என்று சொல்லி, உதவி செய்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு துணை நிற்கப் போகிறார்கள். இந்த இடத்திலே ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, சக்சஸ் டு தோஸ் ஹூ ஹெல்ப் யூ. சக்சஸ் என்றால் வெற்றி, ஜெயம். தாவீதே, உமக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கெல்லாம் ஜெயம் உண்டாயிருக்கும். அந்த கிருபையை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் யாரையும் இனி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருவரும் மூட்டை கட்டிக்கொண்டு, எப்படி குழந்தையாகிய இயேசு பெத்லகேமிலே பிறந்த பொழுது ராஜாக்கள் அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து அவரை தேடி வந்து பொன், தூபவர்க்கம், இன்னும் அனைத்து பொருளையும் அவரை பணிந்து கொண்டு கொடுத்தார்களோ, அப்படியே ராஜாக்கள் எல்லா பொக்கிஷங்களையும் சுமந்து கொண்டு, ஆர்டர்களை சுமந்து கொண்டு, சொத்துக்களை சுமந்து கொண்டு, அன்பை சுமந்து கொண்டு, பாசத்தை சுமந்து கொண்டு உங்களை தேடி வந்து உங்கள் பாதத்திலே அதை வைப்பார்கள். இது கர்த்தரால் உண்டாகும் ஆசீர்வாதம். தாவீது யாரிடமும் போய் ஒன்றும் கேட்கவில்லை, ஒவ்வொன்றும் அவன் பாதத்தில் வந்து விழுந்தது. இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். என் பிள்ளைகள் அனாதைகள் அல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒவ்வொரு பாக்கியமும் உங்களை தேடி வரும்.
ஏனென்றால் உங்களிடத்தில் ஜெயம் இருக்கும், ஜெயம் இருக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு யார் யார் உதவி செய்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அத்தனையும் வாய்க்கும். ஜெயமாக ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துவார். இப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஏசப்பா, மது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மது பிள்ளைகளுக்கு நீர் அளந்து 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 கொடுக்கிறவர் அல்ல. நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனப்பா. வர்ஷிக்க பண்ணும், வர்ஷிக்க பண்ணும். குழந்தை இல்லாத மக்களுடைய கர்ப்பத்தை தொடும், குழந்தையை உருவாக்கும் ஏசப்பா. அவளுக்கு குழந்தையை தாரும் தாரும் தாரும், அற்புதமாக தாரும். தத்தெடுக்க போகிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கும் நல்ல குழந்தையை தாரும் ஏசப்பா. நன்மையை அனுபவிக்க கிருபை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். செழிப்போடு வாழ வழி செய்யும். குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வதியும். நன்றாக படித்து ஞானத்தோடு வளர்ந்து முதன்மையாக இருந்து செழிக்கும்படியாக குழந்தைகளை ஆசீர்வதித்து மலரச் செய்யும். கனம் பண்ணி உயர்த்தும். இன்று முதல் ஞானம், மனுஷர் கண்களில் தயவு, தேவ தயவு பிள்ளைகள் மீது இறங்குவதாக. அவள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். நீர் கூட இருப்பதை பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அது பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.